இன்றைக்கி கோலார் தங்கவயலில் எதுக்கு எடுத்தாலும் பணம் 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 தான். பணம்னா பணம் கூட எட்டி பார்க்குது. ஒரு அரசியல் கட்சிக்காரன் வந்து ஜனத்தை சேர்க்கணுன்னா பணம் தான். ஒரு கூட்டத்துக்கு இட்டுன்னு வரணுன்னாலும் பணம் தான். ஒரு கூட்டத்தில் பிரியாணி குவார்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் பணம் தான். இன்றைக்கி கோலார் தங்கவயலில் இன்றைக்கி வந்து எந்த கட்சிக்கும் காசு இருந்தால் தான் கட்சி நடத்துகிறான். ஒரு கட்சிக்காரன் கூட சுற்றுறானாக்கா அவன் காசு கொடுத்தா தான் மற்றவெல்லாம் சுற்றுறான் காசை வச்சுக்கின்னு. ஆனால் காசு இல்லாத கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஐயா, உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் சந்தா கட்டிக்கிறது பாருங்கள், 500 ரூபாய். இதுதான் உண்மையான கட்சி. நீங்கள் கட்சிக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமாம் ஐயா. எவ்வளோ? கட்சிக்கு வந்து வருஷத்துக்கு நாங்கள் 500 ரூபாய் கொடுக்குறோம். ஃபண்டு கொடுக்குறோம், கான்ஃபரன்ஸ் தான் காசு கொடுக்குறோம். இதெல்லாம் வச்சு தான் எங்களுடைய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி நாங்கள் கட்சி நடத்தினுக்கிறோம். நாங்கள் காசு கொடுத்து தான் இன்றைக்கி கட்சி வந்து இன்றைக்கி வளர்ச்சி இன்றைக்கி பாதையில் போய் நிற்குது. மக்களோட மக்களாக இருக்கிறோம். ஹியூமன் மீட்ஸ் என்ன நிற்கிறாரு? மக்களோட மக்களாக இருக்கிறோம். நாங்கள் எலெக்ஷனுக்காக இருக்கிற கூட்டம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஜனங்களுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், காசு கொடுத்தா தான் ஓட்டு. எல்லாத்துக்கும் காசு தான். இன்றைக்கி இந்த மாதிரி திசை திருப்பி வச்சுக்கிறாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு வாங்கி கழிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து எதுவும் செய்யறதுக்கு இன்றைக்கி தயார் இல்லை. இன்றைக்கி கோலார் தங்கவயலில் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் மாறி இருக்குது. இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது இல்லையா? நாங்கள் எந்த காலத்துலேயும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல. ஜனங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஓட் போடணும். நாங்கள் ஜனங்களோட ஜனங்களாக்குறோங்க. நாங்கள் எப்பவுமே வந்து பதவி இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது. ஜனங்க வந்து எங்களுக்கு பதவி கொடுத்தா அது மேலே வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நாங்கள் வேலை செய்கிறோங்க. சரிங்க சார், நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல, லஞ்சம் வாங்குறதில்ல, மற்ற ஊழல் எதுவும் பண்ணுறதில்ல, நேர்மையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்லையே? ஐயா, எலெக்ஷன் வர டைமில் அந்த பணம் வந்து முன்னே நின்றுது. ஐயா, எலெக்ஷன் வர டைமில் பணம் தான் அந்த இடத்துல கண்ணை மறிக்குது. அந்த பணத்தை வச்சு இன்றைக்கி எல்லாமே வந்து மாறிடுறாங்க. உண்மையான கட்சி தொண்டருங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த விரல் அங்கே தான் போவோம். சரி, இந்த பணமே வேண்டாம், நாங்கள் கொள்கைக்காகத்தான் ஓட்டு போடுவோன்ற ஒரு நிலைமை என்னைக்கு வரும்? மக்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களா? அது வந்து நேரு சொல்லிக்கிறாரு. ஒரு காலத்தில் வந்து சோசலிசம் எப்போ மலருது இந்தியாவில், நேரு சொல்லிக்கிறது வந்து இன்னைக்கு நல்லது கெட்டது ஆடம்பரம் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் வந்து நடந்து முடிஞ்சுட்டு ஒரு காலத்தில் வந்து கம்யூனிசம் தான் இந்த உலகத்தை ஆளப்போகுது அப்படின்னு நேரு சொல்லிக்கிறாரு. அதனால வந்து ஒரு நாளைக்கு வந்து சோசலிசம் மலரும். இன்றைக்கி தீண்டாமை, மதவெறி, மதவாதம் இதெல்லாம் ஒழியும். சோசலிசம் வேறுபாடு இல்லாமல் சோசலிசம் வாழறதுக்கான ஒரு நாள் வந்து ரொம்ப ஷார்ட்லியாக வரப்போகுது. எல்லா கட்சியிலையும் தொண்டர்கள் வந்து பணம் வாங்குவாங்க, வேலை செய்வாங்க, இது பண்ணுவாங்க, நாங்கள் அதை செய்கிறோம் இது செய்கிறோன்னுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது ஐயா. நாங்கள் கட்சிக்கு பணம் கொடுத்து நாங்கள் கட்சிக்கு வேலை செய்து நாங்கள் எலெக்ஷன் வந்தால் எங்களுடைய நிதிங்களை கொடுத்து நாங்கள் எலெக்ஷனில் கேண்டிடேட்டை போட்டு நிற்க வச்சு நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போவோம். சரிங்க, நீங்கள் ஆடம்பரமான வந்து எலெக்ஷன் வந்து நாங்கள் இந்தியாவிலே நாங்கள் நடத்துறது ஐயா. கேஜிஎஃப்ல உங்கள் கட்சி எத்தனை முறை எம்எல்ஏ பதவியை பிடிச்சிருக்கிறாங்க? ஐயா, எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் டிஎஸ் மணியை வின் பண்ணிக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் கேஎஸ் வாசன் நின்றுக்கிறாரு, வின் பண்ணிக்கிறாரு. ராஜகோபால் நின்றுக்கிறாரு, டிஎஸ் மணி நின்றுக்கிறாரு. 3 எம்எல்ஏங்க வந்து எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் நின்று வின் பண்ணிக்கிறாங்க ஐயா. இதுக்கு மேலே தங்கவயலில் உங்கள் கட்சி வந்து ஒரு எம்எல்ஏ பதவியை பிடிக்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுங்களா? இருக்குது ஐயா, கண்டிப்பாக நாள் வரும். அதில் மாற்றம் கிடையாது. இன்றைக்கி 1 ரூபாய் வந்து 2 பக்கம் பார்க்கணும். ஒரு பக்கம் பார்த்துன்னுக்கிறாங்க இப்போ இந்த ஜனகம். 2 பக்கம் பார்க்குற நாள் வரும். சோசலிசம் மலரும். இதே கோலார் தங்கவயலில் மக்கள் வந்து உணர்ந்து இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஒரு காலத்தில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது நாள் ஷார்ட்லியாக இருக்க போகுது.